அனைவருக்கும் வணக்கம். பேக் டு கவனம் மக்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டோட பேங்க் பாஸ்புக்கை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சில பேர் வந்து 4, 5 அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் வந்து பேங்க்கோட ஆதார் கார்டோட லிங்காக இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை எப்படி டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றது இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இதுதான் ஆதார் கார்டும் பேங்க் பாஸ்புக்கும் லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். நான் வந்து எல்லா பேங்க் பாஸ்புக் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஆதார் கார்டு கொடுத்து தான் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ஆதார் கார்டு லிங்க் இந்த பேங்க் பாஸ்புக் வந்து இந்த ஆதாரில் லிங்க் ஆகலை, வேறு ஒரு அக்கௌண்ட் தான் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் தான் ஆதார் கார்டு கூட சீட் ஆகிருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக யூஸ் பண்ண அக்கௌண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த அக்கௌண்ட்டை எப்படி டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு புதுசாக இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கூட இதை பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள், கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கன்சியூமர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அதர் ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட், ஏடிஎம் லொக்கேட்டர் இப்படிலாம் ஆகும். லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா வெப்சைட் வந்து ரீடைரக்ட் ஆகி நம்ம யூஸ் பண்ண போகிற பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும். பேஸ்னு மென்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆதார் கார்டையும் பேங்க் பாஸ்புக்கையும் சீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறது. வெல்கம் டு பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதில் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹோம் பேஜ், ஆதார் சீடிங் டிசீடிங், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ், ஆதார் மேப்பிங் ஹிஸ்ட்ரி, ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் செக். நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி செக் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஆதாரை எப்படி சீட் பண்ணுறது, எப்படி டீசீடிங் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே இருக்க செகண்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆதார் சீடிங் பை டீசீடிங் அப்படின்னு இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணாலே போதும், நமக்கானது ஈஸியாக முடிஞ்சிடும். என்டர் யுவர் ஆதார் நம்பரை 4 டிஜிட்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரெக்வஸ்ட் யுவர் ஆதார், நீங்கள் சீடிங் பண்ண போகிறீங்களா டீசீடிங் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. சீடிங்னா எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே என் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகாமல் இருக்கும், சீட் ஆகாமல் இருக்கும். அதை நான் வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சீடிங். டீசீடிங்னா ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்டை எனக்கு அது வேண்டாம், நான் வேறு ஒரு அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் டீசீடிங் சொல்லுவாங்க. சீடிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சீட் பண்ணுறது, மூவ்மெண்ட், சேம் பேங்க் டு அனதர் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஒன் பேங்க் டு அனதர் அக்கௌண்ட். டீசீடிங்கில் எந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. இப்போ நம்ம சீடிங்கில் பார்க்கலாம். சீடிங்கில் செலக்ட் யுவர் பேங்க். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பேங்க் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நிறைய பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எதுவோ அதை தேடி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கான பேங்க் வந்துடும். இந்தியன் பேங்க் கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க. உங்களோட பேங்க் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல். மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரெஷ் சீடிங், சேம் பேங்க் வித் அனதர் அக்கௌண்ட், ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் அக்கௌண்ட், ஒன் பேங்க் டு அதர் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுனா நம்ம இப்போ இருக்கிற அக்கௌண்ட்டை ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது. செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே பேங்க் தான் ஆனால் நான் 2 அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இந்த அக்கௌண்ட் வேணால் எனக்கு வேறு அக்கௌண்ட் நான் சீட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கான ஆப்ஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் பேங்க், எனக்கு இந்த அக்கௌண்ட் இந்த பேங்க் வேணால் நான் வேறு ஒரு பேங்க் சீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை பண்ணிக்கோங்க. மொத்த 3 ஆப்ஷனில் எது நம்ம கேட்டகரி வருமோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃப்ரெஷ் சீடிங் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் சீடிங்னா என்ன சொன்னேன், ஆல்ரெடி எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே ஆதார் கார்டு கூட சீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு போய் தான் ஃப்ரெஷ் சீடிங் அதை பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் சீடிங் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துடுவேன். அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் 2வது டைம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி இருக்கும். அந்த டிஸ்க்ளைமர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க.
அப்படியே பார்த்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். க்ரீன் கலர் இருக்குல்ல, அந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகிடும். அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை பிடிஎஃபாக அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. ஓகே. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டீசீடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சொல்ல வரேன். திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணி போங்க. சீடிங் டீசீடிங் அப்படின்றதுல அதில் வந்து டீசீடிங் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆதார் கார்டு கூட சீட் ஆகிருக்கோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் சீடிங்கில் வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 யூஸ் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு மட்டும் யூஸ் பண்ணுறது பெட்டர். மற்றது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் போய்ட்டு டீசீடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் சீடிங் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் செக்னு லெஃப்ட் சைடில் ஒரு இது இருக்குது பாருங்கள். அதில் போயிட்டு அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் சீடிங் பண்ணிங்களா டீசீடிங் பண்ணிங்களான்னு கேட்கும். சீடிங்னா சீடிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து எந்த டேட்டில் பண்ணிங்களோ அந்த டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் சீடிங் பண்ணிங்களா இல்லை மூமெண்ட் சீடிங் பண்ணிங்களான்னு கேட்கும். அதையும் போட்டுட்டு ஃப்ரெஷ் சீடிங் பண்ணிங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும். அதை போட்டுட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் காமிக்கும். இப்போ டீசீடிங்னா எப்படி செலக்ட் பண்ணுறது? டீசீடிங் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டு உங்களுக்கு அப்போ பண்ணும்போது ஒரு ரெக்னாலஜ்மெண்ட் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருக்கும். அதை டைப் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர்ன்ற இடத்துல அதை டைப் பண்ணிவிடுங்க.